ஏகலைவன் என்பவன் யார்? ஏன் துரோணாச்சாரியார் ஏகலைவனுடைய கட்டை விரலை கேட்க வேண்டும்? இந்த ஏகலைவன் மிகப்பெரிய வில் வீரனா? அர்ஜுனனை விட ஏகலைவன் சிறந்தவனாக இருந்தானா? துரோணாச்சாரியார் தான் கட்டவிரலை கேட்கிறார் என்றால் ஏன் ஏகலைவன் அந்த கட்டவிரலை கொடுக்க வேண்டும்? இந்த ஏகலைவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன? கட்டவிரலை கொடுத்த ஏகலைவன் பின்பு என்ன ஆனான்? இத்தகையான ஒரு விஷயத்தை தான் இந்த காணொளியில் சிந்திக்க போறோம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மகாபாரதத்துல எத்தனையோ கதைகள் இருக்கு. நாம் கேட்ட கதைகளாக இருக்கும், கேள்விப்படாத கதைகளாக இருக்கும், கேட்ட கதைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகளாக இருக்கும், சொல்லப்படாத கதைகளாக இருக்கும். இந்த கதைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் உண்மைகள் என்ன? இந்த மகாபாரதம் என்பது சொல்லப்பட்ட கதைகளா, எழுதிய சம்பவமா? இந்த சம்பவம் எல்லாம் உண்மையா, அல்லது படித்தவர்கள் தங்கள் பார்வையில் புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொன்னார்களா? இந்த ஏகலைவன் என்பவன் யார்? ஏன் ஏகலைவனுடைய கட்ட விரலை இந்த துரோணாச்சாரியார் கேட்டார்? இப்படியான அந்த சம்பவத்தை படிச்சிருப்போம்லங்க. இந்த துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கெல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த காட்டுல அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேடுவ சிறுவன் ஏகலைவன். அவங்க அப்பா அந்த வேடுவர் கூட்டத்தினுடைய தலைவன். அவங்க ஏழையெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு வேடுவ கூட்டத்தினுடைய இளவரசன் ஏகலைவன். சாதாரண ஒரு சிறுவன் கிடையாது, மிகப்பெரிய வேட்டையாடக்கூடிய சிறுவன். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்லேயே அல்லது அந்த காட்டுவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள்லேயே, அந்த காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள்லேயே மிகச்சிறந்த வில்வித்தையானவராக அல்லது மிகச்சிறந்த வேட்டையாடுபவனாக ஏகலைவன் இருக்கார். அப்படியான வில்வித்தை மற்றவர்களை காட்டிலும் மிகச்சிறந்த வேட்டையாடக்கூடிய சிறந்த வேட்டையாடியாக ஏகலைவன் இருக்கார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ அஸ்தினாபுரத்துக்கு போனேன்னா அங்க துரோணாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் வில்வித்தை கத்துட்டு வந்தேன்னா உனக்கு இந்த வில் மேலும் அன்பு மேலும் இத்தனை ஆர்வம் இருக்குல்ல, அவர்கிட்ட போய் கத்துக்கிட்டு வாயே, அப்படி சிறப்பா பண்ணலான்னு அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்க தேடி போறாங்க. இந்த ஏகலைவன் தேடி போறாரு. துரோணாச்சாரியாரை போய் பார்த்து நானும் உங்களிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்கணுன்றதுக்காக போறாருங்க. எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்கணும்னு போறாரு. ஆனா உண்மை தெரியுமா? என்ன தெரியுமாச்சு? துரோணாச்சாரியார் அவரை பார்க்க கூட இல்லை. ஏன்னா பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர்னு 4 பிரிச்சாங்களா வர்ணாசிரமத்துல. இந்த ஏகலைவன்றது யார் தெரியுமா? நிஷதரா. அதாவது சூத்திரர்களை தொட்டால் தீட்டு, நிஷதர்களை பார்த்தால் தீட்டு, இப்படியான வர்ணாசிரமம் வச்சிருந்திருக்காங்க. நிஷதர்களை பார்த்தால் தீட்டுன்னு. இப்ப துரோணாச்சாரியார் பிராமணர். அந்த பிராமணர் நிஷதரான அந்த ஏகலைவனை பார்த்து விடக்கூடாது, பார்த்தால் தீட்டுன்னு துரோணாச்சாரியார் அந்த மாணவனை பார்க்கவே இல்லை. ஒரு மாணவன் வராரு, தாம் வில்வித்தையில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வரணும்னு ஆசைப்பட்டு வராரு. ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எந்த பேதமும் இல்லாமல் அந்த மாணவனுடைய திறமையை பார்த்திருந்தால் அவர் சிறந்த ஆசிரியராக இருந்திருப்பார். துரோணாச்சாரியார் என்ன தெரியுமா பார்த்தாரு? அவனுடைய குலத்தை பார்த்தார். அவன் சத்திரியனா, அவர் சூத்திரரா, அவர் நிஷதரான்னு அந்த குலத்தை பார்த்து விட்டு துரோணாச்சாரியார் அந்த மாணவனை பார்ப்பதற்கே மறுத்துட்டார். துரோணாச்சாரியாரால் அந்த மாணவனால் பார்க்கவே முடியல. அந்த ஏகலைவன் என்பவன் எத்தனையோ முயற்சி செய்கிறார். துரோணாச்சாரியாரை ஒரு முறை சந்தித்து எனக்கு வில்வித்தை கற்றுத்தர முடியுமான்னு அப்படி போராடி பார்க்கிறாரு. அவரால் பார்க்கவே முடியலங்க. ஒரு முறை பாண்டவர்களுக்கெல்லாம் அவர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஏகலைவன் மரத்திலிருந்து துரோணாச்சாரியார் முன்னாடி நிற்கிறான். கருத்த உடல், மெல்லிய தேகம், கையில ஒரு வில்லும் ஒரு அம்பும், அவர் செஞ்ச அந்த மரத்தினால் செஞ்ச ஒரு வில்லும் அம்பும், ஒரு கருத்த உடலோட அவர் முன்னாடி நிற்கிறான். தன்னுடைய வில் வித்தையெல்லாம் காட்டுறான். அந்த மரத்திலிருந்து வில் வித்தையெல்லாம் காட்டுறான். எனக்கு நீங்க வில்வித்தை கற்றுக் கொடுக்க முடியுமான்னு. துரோணாச்சாரியாருக்கு பயங்கர கோபம், அவ்வளவு கோபம். ஒரு நிஷதன் நீ எப்படி என் முன்னாடி நிக்கலாம், என்னை பார்க்கலாம்? அந்த காவலர்களை விட்டு எப்படி ஒரு குரங்கை விரட்ட சொல்வார்களோ, எப்படி ஒரு மிருகத்தை விரட்ட சொல்வார்களோ, அப்படி காவலர்களை விட்டு இந்த ஏகலைவனை விரட்ட சொல்றாங்க. ஒரு சிறுவன், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்க வேண்டும் என்று வந்த அந்த சிறுவனை ஒரு மிருகத்தை விரட்டுவது போல் அவர்கள் விரட்டுறாங்க. இந்த ஏகலைவன் விரட்டப்படுகிறான். ஆனாலும் கூட நம்ம கத்துக்கணும்ன்ற அந்த வெறி இருக்குல்ல, அந்த முயற்சி இருக்குல்ல, தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் சென்று நேசித்தால் கடலும் உங்கள் தோழன் தான் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க முன் செல்லடான்ற பாட்டுல. இந்த ஏகலைவனுக்கு கனவுங்க, இந்த வில்வித்தையை கத்துக்கணும்ன்றது கனவு ஏகலைவனுக்கு. அப்படி என்ன தெரியுமா பண்ணா, வேடுவன்ல மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் மரத்துல ஒளிஞ்சிட்டு இந்த துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ அதெல்லாம் கத்துக்கிறான்.
அதெல்லாம் கத்துக்கிறாங்க. இவங்க பகல் நேரத்துல பயிற்சி பண்ணா ஏகலைவன் இருட்டுல பயிற்சி பண்ணுவார். இருட்டுல பயிற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துல ஏதோ சத்தங்கள் கேட்குது, யாரோ நம்மளை பின்தொடர்றாங்கன்ற உள் உணர்வு துரோணாச்சாரியாருக்கு வரும்போது அவர் காவலர்களை விட்டு தேட சொல்றாரு. ஏகலைவன் மாட்டிக்கிறான். மறுபடியும் ஏகலைவனை ஒரு மிருகத்தை விரட்டுவது போல விரட்டுறாங்க. இவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்றான். தன்னுடைய சொந்த நாடான அந்த வனப்பகுதிக்கு செல்றாரு. அங்க போய் என்ன தெரியுமா பண்ணாரு? துரோணாச்சாரியாரை போல ஒரு சிலையை கட்டினாங்க. ஒரு சிலையை, துரோணாச்சாரியார் வடிவத்துல ஒரு சிலையை, அந்த சிலையை அப்படியே உள்வாங்கிறார். அதை துரோணாச்சாரியாராக நினைத்து கொண்டு துரோணாச்சாரியார் எதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே பயிற்சி பண்றான். அந்த சிலையிலிருந்து அந்த சக்தியை அப்படியே உள்வாங்கிறார். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? எதை நீங்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறீர்களோ, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி, எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னு ஓஷோ சொல்லுவார். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னு. ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கிறவங்க அந்த நடிகர் மாதிரியே மேக்கப் போட்டுப்பாங்க, நடிகர் மாதிரியே தலையை கோய் விட்டுப்பாங்க, அந்த நடிகர் மாதிரியே ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அந்த நடிகராகவே ஒரு கட்டத்தில் மாறிடுவாங்க. அப்படி நடிகர் போலயே அப்படியே மாறிப்பாங்கல்ல. அப்படி ஒரு துரோணாச்சாரியாரை 24 மணி நேரமும் துரோணாச்சாரியாரை பற்றிய சிந்தனையிலே இருக்கான் ஏகலைவன். ஒரு நாள் அந்த வனப்பகுதி வழியா அஸ்தினாபுரத்தை சேர்ந்த ஒரு படை வேற நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வனப்பகுதி வழியா அங்க ஒரு நாய் கத்திக்கிட்டே போகுது, குலைச்சிக்கிட்டே போகுது, நாய் குலைச்சிக்கிட்டே போகுது. இப்ப இது இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளும், வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள்லாம் அந்த நாயினுடைய குலைப்பு சத்தத்தினால பயந்து பறவைகள்லாம் பறக்குது. இப்ப ஏகலைவன் பார்க்கிறாரு, இந்த நாயை காயப்படுத்தக்கூடாது, நாயை காயப்படுத்தக்கூடாது, அதே சமயம் அது கத்தவும் கூடாது. என்ன பண்ணலான்னு பார்த்து இந்த ஒரு விரல் அளவுள்ள அம்புகள், சின்ன அம்பு, இந்த ஒரு விரல் உள்ள அம்பை நாயினுடைய வாயில் செலுத்தி அந்த வாயை கட்டி போடுறாரு சார். வாயை கட்டி போட்டுறாரு. இப்போ நாயால குலைக்க முடியல, அப்படியே வாயை திறந்த பிறக்க அமைதியாவே வருது. இப்போ இந்த படையில் விஜயன் ஒரு பெரிய ஒரு வீரர் இருக்கார், படை தளபதி இருக்கார். அவர் ரொம்ப நேரமா யோசிக்கிறார், ஏன் நாய் குலைச்சிக்கிட்டே வந்த நாய் திடீர்னு குலைக்காம இருக்குன்னு. நாயினுடைய அந்த வாயை பார்க்குறாரு. உள்ளர அந்த சின்ன அம்புகளால் அந்த நாயினுடைய வாய் கட்டப்பட்டிருக்கு. அதிர்ந்து போயிட்டார் விஜயன். ஏன் தெரியுமா? இந்த வித்தை தெரிந்த, உலகத்திலேயே இந்த வித்தை, இந்த ஒரு விரல் அளவுள்ள அம்பை விடக்கூடிய இந்த வித்தை தெரிந்த ஒரே நபர் உலகத்துல யாருன்னா துரோணாச்சாரியார் மட்டும்தான். துரோணாச்சாரியாருக்கு மட்டும்தான் இந்த வித்தை தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பாண்டவர்களுக்கு தெரியாது, கௌரவர்களுக்கு தெரியாது, உலகத்தில் உள்ள எந்த வீரர்களுக்கும் தெரியாது. விஜயன் அதிர்ந்து போய் பார்க்கிறாரு, துரோணாச்சாரியார் நம்மளோட வரல, இந்த போருக்கு அவர் வரல, அவர் அஸ்தினாபுரத்துல இருக்காரு. இந்த வனப்பகுதியில, இந்த காட்டுக்குள்ள யாரால இந்த வாயை இப்படி கட்ட முடியும்னு அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? காட்டல் தேடுறாங்க, யார் இதை கட்டுனாங்கன்னு தேடுறாங்க. தேடும்போது அவர்கள் கண்ணுக்கு துரோணாச்சாரியாரினுடைய சிலை தெரிகிறது. அங்க ஒரு சிலை இருக்கு, துரோணாச்சாரியோட சிலை தெரியுது. இப்ப இவங்க இந்த செய்தியை அப்படியே போய் துரோணாச்சாரியாரிடம் சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு போனோம், நாய் கத்திக்கிட்டே வந்தது, யாரோ ஒருத்தர் இத்துணூண்டு அம்பு மூலமா நாயுடைய வாயை கட்டினாருங்க, இந்த வித்தை தெரிஞ்சதே நீங்க தான். எப்படி இந்த வித்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அந்த காட்டில் இருக்கக்கூடிய, வனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது மட்டும் இல்ல, அங்க போய் பார்த்தோம், உங்களைப் போலவே ஒரு சிலை இருந்தது, அதே உயரம், அதே உருவ அமைப்பு, அதே வடிவமைப்பு, அப்படியே நீங்கள் உயிரோடு இருப்பது போல ஒரு சிலையை அங்க பார்த்தோன்னு சொல்றாங்க. இப்போ துரோணாச்சாரியார் சொல்கிறார், நான் அங்கு வருகிறேன்றார், நான் அங்க வர்றேன், அங்க வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றார். இப்ப துரோணாச்சாரியார் வரப்போகிறார் என்ற செய்தி அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏகலைவனுடைய தந்தைக்கு தெரிகிறது. அவர் தானே அந்த நாட்டின் அரசர், அந்த வனத்தினுடைய அரசர், அந்த காட்டினுடைய அரசர். அவருக்கு அந்த செய்தி வருது. அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஹஸ்தினாபுரத்தினுடைய குலகுரு வரார், ஹஸ்தினாபுரத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் வரார், மிகப்பெரிய போர் வீரர் வரார், துரோணாச்சாரியார் நம்ம ஊருக்கு வரார், நம்ம காட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்ம காட்டுக்கு வர்றாருன்னு அந்த காடே திருவிழா கோலம் பூண்டு இருக்கு. அத்தனை பேரும் திருவிழா மாதிரி அதை கொண்டாடுறாங்க, துரோணாச்சாரியார் வரப்போறாருன்னு. சார், ஏகலைவனை கையில பிடிக்கவே முடியல சார். ஏகலைவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், என்னைக்கு துரோணாச்சாரியார் வரப்போறாருன்னு. ஏன்னா தான் பார்த்து பார்த்து ரசித்த குரு, தான் பார்த்து பார்த்து கற்றுக்கொண்ட குரு, தான் தடுக்கப்பட்டாலும் கூட அந்த குருவினுடைய வித்தையை உள்வாங்கியவன் ஏகலைவன் இல்லையா? அப்படி துரோணாச்சாரியார் எப்போ வருவார்னு நாட்களை எண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த காடே சந்தோஷமா இருக்கு, ஒரே ஒரு ஜீவனை தவிர, ஒருத்தவங்களை தவிர. யார் தெரியுமா? ஏகலைவனுடைய அம்மா. ஏகலைவன் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுது ஏதோ தப்பு நடக்க போகுது,
ஏன்னா நிஷதர்களை பார்ப்பதே தீட்டுன்னு சொல்லக்கூடிய துரோணாச்சாரியார் எதுக்கு இந்த காட்டுக்கு வரணும்? இந்த காடு முழுக்க நிஷதர்கள் தான் இருக்காங்க. இந்த தீட்டுன்னு சொன்ன அந்த துரோணாச்சாரியார் எதுக்காக நம்ம தீட்டு பகுதியான இந்த கானகத்துக்கு வரணும்? இந்த காட்டுக்கு அவர் ஏன் வரணும்? அவர் வர்றாருன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்களே, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்றாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்க, அதனால தான் துரோணாச்சாரியார் வராருன்னு. சார், என்னைக்கு நம்மளால மனைவி பேச்ச கேட்டிருக்கான்? என்னைக்கு கேட்டிருக்கான்? இவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம காட்டை பார்க்கறதுக்காகவும் நம்ம நாட்டை வளப்படுத்துறதுக்காகவும் தான் வர்றாங்கன்னு இவர் மனைவியை அடக்கி வைக்கிறார். துரோணாச்சாரியார் வந்தாருங்க. வந்த மனுஷன் தன்னுடைய சிலையை பார்க்குறாரு. இதை யார் செய்ததுன்றாரு. ஏகலைவன் முன்னாடி வந்து நிற்கிறான். இவர் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. நீ வனப்பகுதியிலிருந்து வந்த அந்த சிறுவன் தானே? நான் பாண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மரத்திலிருந்து குதித்த அந்த சிறுவன் தானே? உன் பெயர் என்னன்றாரு. ஏகலைவன் முதலாக தனது குருவை பார்க்கிறான். முதலாக தன் குருவிடம் பேசுகிறான். முதலாக குருவிடம் தன்னுடைய வார்த்தையை சொல்கிறான். முதலாக குருவிடம் தன் பெயரை சொல்கிறான். அவருடைய காலில் விழுந்து வணங்குகிறான். இப்ப குருவுக்கு புரியுது, துரோணாச்சாரியாருக்கு புரிகிறது. என்ன தெரியுமா ஆயிட்டு? துரோணாச்சாரியாரின் உருவத்தை வைத்து அவருடைய மொத்த சக்தியையும் இவர் ஆவாகனம் பண்ணியிருக்கார். அப்படியே ஒரு துரோணாச்சாரியாராகவே ஏகலைவன் மாறி நிற்கிறான். புரியுதா? துரோணாச்சாரியாரை ஒரு உருவமாக வைத்து அதன் மூலமாக ஆவாகனம் செய்து அந்த 9 வயது 10 வயது ஒரு கானக சிறுவனான ஏகலைவன் தான் ஒரு துரோணாச்சாரியாராக வளர்ந்து நிற்கிறான். இப்ப இவர் பார்க்கிறாரு, தன்னுடைய பிம்பமாக ஏகலைவனை பார்க்கிறாரு. அப்படியே இருக்கான். இவருக்கு தெரிந்த அத்தனை வித்தைகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 10 வயது சிறுவனுக்கு அத்தனை வித்தைகளும் தெரிஞ்சிருக்கு. ஏகலைவன் துரோணாச்சாரியாரை வைத்துக்கொண்டு தனது வில்லினுடைய அத்தனை திறமைகளையும் வெளிப்படுத்துறான். அந்த அம்புகளினுடைய மலைகளை பொழிகிறான். இந்த கானகமே அதற்கான ஆச்சரியப்படுது. மழை வர வைக்கிறான், அம்பை விட்டு மழை வர வைக்கிறான். திரும்பி இருந்து பறவைகளை. அப்படி அவனுடைய திறமையை துரோணாச்சாரியார் வியந்து பார்க்கிறார். ஏன் தெரியுமா? தனக்கு தெரிந்த அத்தனையும் இந்த 10 வயது சிறுவனுக்கு, ஒரு கானகத்தில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கு தெரிந்திருக்கிறதே. நான் இதை பாண்டவர்களுக்கு கூட சொல்லித்தரலையே, நான் இதை அர்ஜுனனுக்கு கூட சொல்லித்தரலையே. வில்லுக்கு ஒரு விஜயன் என்று அர்ஜுனனை நான் மாற்றுகிறேன்னு பீஷ்மருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேனே. அர்ஜுனனுக்கு மேல வேற வீரன் இருக்க மாட்டான்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே. இந்த ஏகலைவன் மிகப்பெரிய வீரனா இருக்கானே. இந்த ஏகலைவனுடைய சக்தியில 10% கூட அர்ஜுனனுக்கு இல்லையே. தன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்கானே. பயிற்சியும் முயற்சியும்னு நாளெல்லாம் இந்த ஏகலைவன் பயிற்சி செய்து குருவை ஒருபடி மிஞ்சியவனாக இருக்கிறானே. இவனை நான் எப்படி தடுப்பது? வில்லுக்கு ஒரு விஜயன் அர்ஜுனனுக்கு எப்படி நான் பேர் வாங்கி தருவது? அர்ஜுனன் தான் உலகத்தினுடைய சிறந்த வில்லாளியாக நான் மாற்றுவேன்னு சொன்ன சபதம் இப்ப பொய்யாயிடுச்சே. இந்த ஏகலைவன் மிகச்சிறந்த வீரனாக இருக்கிறானே. ஒரு நிஷதன், அங்கதாங்க பிரச்சனை. ஒரு நிஷதன், ஒரு காட்டுவாசி எப்படி இவ்வளவு பெரிய வில்லாளியாக இருக்கலாம்? ஒரு காட்டுவாசி எப்படி மிகப்பெரிய வில் வீரனாக இருக்கலாம்? ஒரு காட்டுவாசி சத்திரியனை விட எப்படி பெரிய வீரனாக இருக்கலாம்? யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப இந்த யோசனையில் இருக்காரு. அவன் வில்வித்தை எல்லாம் காட்டுறான். இப்ப ஏகலைவனுடைய அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு பெரிய தாம்பாளத்துல இந்த காட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான மலர்கள் வைத்து மிகச்சிறந்த கனிகளை வைத்து அந்த துரோணாச்சாரியாரிடம் முன்னால் வந்து நிற்றார். குரு தட்சணையாக நாங்கள் ஒன்று தரணும். வெறும் சாதாரண சிறுவனாக இருந்த என்னுடைய மகனை இவ்வளோ பெரிய வில்லாளியாக நீங்க தான் மாற்றிருக்கீங்க. உங்களை பார்த்து தான் அவன் இவ்வளோ பெரிய மாற்றம் உருவாகினான். அவனுக்கு இந்த பெரிய வீரம் வந்ததற்கு காரணம் நீங்க தான். குரு தட்சணையாக தரணும்னு முட்டிக்கால் போட்டு ஏகலைவனுடைய அப்பாவும் துரோணாச்சாரியாருக்கு முன்னால் இப்படி அந்த தாம்பாளத்தை நிற்றாங்க. துரோணாச்சாரியார் கேட்கிறார், எதை கேட்டாலும் குரு தட்சணையாக தருவீர்களான்னு. தருவேன். நான் எதை கேட்டாலும் தருவீங்களா? தருவேன். ஏகலைவனுடைய கட்டை விரலை, வலதுகை கட்டை விரலை, எல்லாம் கவனிக்கணும், வலதுகை கட்டை விரலை தானமாக அல்லது குரு தட்சணையாக கொடுக்க முடியுமா? ஏகலைவனுடைய வலது கை கட்டவரலை நீங்க குரு தட்சணையாக கொடுக்க முடியுமான்னு துரோணாச்சாரியார் கேட்கிறாருங்க. நீங்க வில்ல வச்சு அம்பை இழுக்கணும்னா இந்த கட்டவரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பு விடுறவங்களுக்கு இந்த கட்டவரல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த வலது கை கட்டவரலை எனக்கு குரு தட்சணையாக கொடுக்க முடியுமா? அந்த கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகலைவன் கையை விட்டா சார், கட்டவரலை வெட்டிட்டான் சார். வெட்டி எடுத்து தாம்பாளத்தில் வச்சுட்டான். அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டவரலை எடுத்து வச்சுட்டான். கையில இருந்து ரத்தம் கொட்டுது. அந்த தாய் ஓடி வர்றாங்க தடுக்கிறதுக்கு. ஏகலைவான்னு தடுக்கிறதுக்கு அவங்க அம்மா ஓடி வர்றாங்க. அந்த இடமே ரணகலத்தோட இருக்கு. அதுக்குள்ள ஏகலைவன் கட்டவரலை வெட்டிட்டான் சார். அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள வெட்டிட்டான் சார். வெட்டி எடுத்து கட்டவரல் வச்சுட்டான்.
இந்த குருவை பார்த்த அந்த தருணம் இருக்குல்ல, என்னுடைய குரு கேட்டுட்டாருன்ற அந்த தருணம் இருக்குல்ல, அவரை பார்த்து 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 வளர்ந்த ஒரு மாணவன் இருக்கான்ல, நல்ல வேளை அவர் கட்டவரில் கேட்டாரு. தலையை கொடுன்னு கேட்டிருந்தா கூட ஏகலைவன் தலையை வெட்டி கொடுத்துருப்பான் சார், தலையை வெட்டி கொடுத்துருப்பான். ஏன்னா குருவை பார்த்த ஒரு தருணம், குருவை அனுமானித்த ஒரு தருணம். ஏகலைவன் மிகச்சிறந்த மாணவனாக இருந்திருக்கிறார், ஆனால் துரோணாச்சாரியார் மிகச்சிறந்த குருவாக இருந்தாரா என்பதுதான் அங்க கேள்வியாக இருக்கு. இப்ப கட்டவரில் வெட்டி கொடுத்துட்டாரு, மொத்த காடும் அதிர்ந்து போய் நிற்கிறது. அந்த குரு தட்சணையை பெற்றுக்கொண்டு இனி ஏகலைவன் மிகச்சிறந்த வில்லாளியாக இருக்க மாட்டான் என்ற நினைப்போடு துரோணாச்சாரியார் அந்த இடத்தை விட்டு நகன்றார்னு கதை, இந்த அற்புதமான கதை வருது. பின்பு ஏகலைவன் வெறும் 4 விரல்களை கொண்டே மிகப்பெரிய வில்லாளியாக ஆனார் என்பது வரலாறு. இன்னைக்கு கூட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 2 கை இல்லாத ஆஷாங்கிற பெண் தன்னுடைய 2 கால்களை கொண்டு தினமும் 300 அம்புகள் மூலமாக பயிற்சி செய்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல இன்னைக்கு பரிசு வாங்கியிருக்காங்க. கட்டவரல் இல்லைன்னா என்ன, கை இல்லைன்னா என்ன, நம்பிக்கை இருந்தால் போதும்னு இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஆஷா அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இன்றைக்கும் ஏகலைவனினுடைய வம்சாவளியினராக வந்தவர்கள் இந்த பஞ்சாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குஜராத் மாநிலம் அதற்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அம்பு பயிற்சியை 2 விரல்களால் தான் செய்யறாங்க. இந்த 2 விரல்களின் மூலமாகத்தான் அம்பு பயிற்சியை செய்யறாங்க. அவங்க கட்டவரலை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏகலைவனினுடைய வம்சாவளியினர்னு அம்பை விடும்போது இந்த 2 விரல்களால் மட்டுமே அம்பை விடக்கூடிய பயிற்சி முறை இன்றைக்கும் இருக்கிறது. ஏகலைவன் தனது 4 விரல்களை கொண்டு பயிற்சி செய்து துரியோதன மகாராஜாவினுடைய படையில் இருந்தான் என்றும், கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன் என்பவருக்கும் ஏகலைவனுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது என்பதும் ஒரு பெரிய வரலாறாக ஆனந்த நீலகண்டன் தன்னுடைய இந்த அஜயா என்கிற இந்த புத்தகத்தில், ரோல் ஆஃப் டைஸ் என்கிற புத்தகத்தில் பதிகிறார். இப்படியாக நமக்கு வரலாற்றில் தெரியப்படாத கதைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்னுடைய 1 நிமிட கதை என்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். கவிதை என்கிற புத்தகத்தையும் வாசிக்கலாம். இந்த 1 நிமிட கதைகளில் பல கதைகள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை எப்படி பெறுவது என்பதற்கு இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த மகாபாரத கதைகள் எல்லாத்தையுமே எங்க யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த காணொளிகளை நீங்கள் காண்பதன் மூலமாக, தெரியாத கதைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் ஒருபடி முன்னேற்றலாம். இதற்கான பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து கண்டுகளியுங்கள். ஏகலைவன் சிறந்தவரா, துரோணாச்சாரியார் சிறந்தவரா என்ற இந்த கேள்விக்கு நீங்களே கீழே பதிலளியுங்கள். நன்றி, வணக்கம்.